அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த துவா ஏற்கப்படக்கூடிய நேரம் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இரவின் 3ஆம் ஜாமத்தில், அந்த இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய துவாவிற்கு வெகு விரைவாக பதிலளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. என்ன அந்த நேரம்? தஹஜ்ஜுடைய நேரம். அதாவது இரவின் 3ஆம் பகுதி என்று சொன்னால் ஒரு 2:30 மணிக்கு மேலே இருந்து ஃபஜருக்குள்ள அந்த நேரத்திலே ஒரு அடியான், இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு அடியான் தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் தொழுது அவனிடம் கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு விரைவாக பதிலளிக்கிறான். இன்னும் ரசூலா எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் இரவிலே அந்த 3ஆம் பகுதியிலே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு இறங்கி வரானாம். அந்த முதல் வானத்திற்கு இறங்கி வந்து நம்மை பார்த்து அறைகூவல் விடுகிறான், நம்மை பார்த்து அழைக்கிறான், நம்மிடம் பேசுகிறான். ஆனால் இதை நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வந்து இந்த மனிதனிடம் சொல்கிறான். இந்த மனிதனிடம் சொல்கிறான், என்ன தெரியுமா சொல்கிறான்? என்னிடம் யாரேனும் பிரார்த்திப்பவர்கள் உண்டா? அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். என்னிடம் அவர்களுடைய கோரிக்கை சொல்பவர்கள் உண்டா? அவர்களுடைய கோரிக்கை நான் ஏற்கிறேன். அவர்களுடைய பிரச்சனையை சொல்லுபவர்கள் உண்டா? அவர்களுடைய பிரச்சனையை நான் தீர்க்கிறேன். இன்னும் என்னிடம் யாரேனும் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா? அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தினமும் ஒவ்வொரு நாளும் இரவிலே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து இந்த மனிதனை பார்த்து இப்படியாக கேட்கிறான். ஆனால் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனைகள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒருவன் இப்படி அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது அவனுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை, அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடம் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒருவன் கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி தெரியுமா அவனுடைய பண்பாக வைத்திருக்கின்றான்? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்து விட்டால் அந்த கரத்தை வெறும் கையோடு, அந்த அடியானுடைய கரத்தை வெறும் கையோடு அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறானாம். அப்போ பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தினமும் இப்படியாக அறைகூவல் விடுகிறான், நம்மிடம் கேட்கிறான், என்னிடம் யாரேனும் பிரார்த்திப்பவர்கள் உண்டா? அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா? அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று இப்படியாக அல்லாஹ் கேட்கின்றானே. நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது, நாம் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது, இன்னும் அல்லாஹ்விடத்திலே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே வீட்டில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் அல்லாஹ்விற்காக என்று அந்த நேரத்திலே சிரமத்தோடு எழுந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துவாவை ஏற்பவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து இந்த மனிதனை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அவனே இறங்கி வந்து நம் இடத்திலே கேட்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை நாம் எத்தனை பேர் கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை எத்தனை பேர் சொல்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே நம்மளுடைய பிரச்சனைகளை எத்தனை பேர் கேட்கிறோம்? ஒவ்வொருவரும் அழுது புலம்புகிறோமே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, நோய்க்கு மேலே நோய், கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம், கடன் தொல்லை என்று ஒவ்வொரு மனிதரும் புலம்புகிறோமே. நாம் அல்லாஹ்விடத்தில் என்றைக்காவது தஹஜ்ஜு தொழுது கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே என்றைக்காவது அந்த இரவின் 3ஆம் ஜாமத்தில் எழுந்து கையேந்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முதல் வானத்துக்கு இறங்கி வந்து அவனே சொல்கிறானே, என்னிடம் யாரேனும் பிரார்த்திப்பவர்கள் உண்டா என்று கேட்கின்றானே. நம்முடைய பிரச்சனையை, நம்மளுடைய துவாவை நாம் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அந்த இறையச்சமுடையவன் முறையிடும் பொழுது
அவன் பிரார்த்தனை செய்யும்போது, அவன் பிரார்த்திக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியான் மீது மன்னிப்பையும் அருளையும் பொழிந்து சந்தோஷப்படுகிறான். அப்படிப்பட்ட அடியானாக நாம் இருக்க வேண்டும். அந்த இரவின் 3ஆம் ஜாமத்திலே, அந்த 3வது பகுதியிலே, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே நம்முடைய பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்தோஷமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனை இறங்கி வந்து கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் முறையிட்டு நாம் அல்லாஹ்விற்கு நெருக்கமான அடியாராக ஆகிவிட வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.